இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் சோட்டானிக்கரா பகவதி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிள் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய சக்தி அந்த டெம்பிளில் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இல்லைனா ஃபிசிக்கலி உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்தால் அதோட ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அம்மன் வந்து வர்ஷிப் பண்ண முடியும். ஒன்று சரஸ்வதி, ஒன்று லக்ஷ்மி, ஒன்று துர்கா. ஸோ 3மே நீங்கள் வந்து அங்கே அந்த வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, மேலே வந்துட்டு ஒரு அம்மன் இருப்பாங்க, அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போனால் கீழே ஒரு அம்மன் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க 2 அம்மனை தான் நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். கீழே இருக்க அம்மன் கிட்ட தான் வந்துட்டு ஒரு குருதி பூஜைன்னு ஒரு பூஜை ரெகுலராக டெய்லி நைட்டு 10 o'clock மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பூஜைனா, லெமன் அண்ட் டர்மரிக் மஞ்சள் வச்சு அவங்க இந்த பூஜை பண்ணுவாங்க. யார் வேணாலும் எந்த டைம் போயிருந்தாலும் நைட் இந்த பூஜையை உங்களால் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியும். இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பூஜை அங்கே. அண்ட் ஆஸ் யூஷுவல் சீவேலி நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து கண்டிப்பாக நடக்கும் யானை வச்சு. யானைக்கான ஃபுட்டு தான் அவர் செஞ்சிட்ருக்காரு, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஸ்ரீவேலி தான். நம்ம அந்த கேரளா டெம்பிள் எங்கே போனாலுமே செண்ட மேளத்தோட யானையை கௌரவப்படுத்தி அந்த யானை வந்து கடைசியில் அம்மன் கிட்ட ப்ரே பண்ணிட்டு கிளம்புது. அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் பார்க்க முடியும் உங்களால். இப்படி தான் மார்னிங் அவுட் சைட் லுக் இருந்துச்சு அந்த டெம்பிளுக்கு. முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அண்ட் எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும், ஆப்பமோ சப்பாத்தியோ எதோ ஆர்டர் பண்ணாலும் எனக்கு கடலைக்கறி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அங்கே தானே ஸ்பெஷல், நீங்கள் புட்டு கடலைக்கறி அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நெசசரியாக நீங்கள் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்ணும், சட்னி தான் வைக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு கடலைக்கறி கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்துட்டு குதிரன் டனல்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டாக திரிஷூர் ரோடில் இருக்குது. இந்த டனல்லேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிப்ஸ் கடை இருக்கும். ஓகே, அங்கே வந்து சுட சுட சிப்ஸ் போடுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து யூஸ்வலாக கேரளா விசிட் பண்ணிவிட்டு நம்ம சென்னை போகும்போது எல்லாருக்கும் வாங்குறது எல்லாமே அங்கே தான் பண்ணுவோம். ரொம்ப நல்ல கடை. இது ஒரு பெய்ட் ப்ரமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க, நாங்கள் யூஸ்வலாக அங்கே தான் வாங்குவோம். ஸோ அதனால் அதை நான் காட்டுறேன். முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Hope you love this video. Thank you so much for watching. Please do subscribe to my channel. Bye bye.